வணக்கம் வெங்கட், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம உங்க படிப்புக்காகவே ஒரு ஸ்பெஷல் செஷன் பார்க்க போறோம். தலைப்பு ஒளி, நிழல்கள் மற்றும் பிரதிபலிப்பு. ரொம்பவே சுவாரஸ்யமான பாடம் இது. எக்ஸாம்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரெடியா? சரி, வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன கத்துக்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல ஒளினா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சில பொருட்கள் வழியா ஒளி எப்படி போகுது, சில பொருட்கள் எப்படி தடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிழல் எப்படி உருவாகுது, ஒளி எப்படி ஒரு இடத்துல பட்டு திரும்புது, கடைசியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஊசி துளை கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்படியா எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, நாம முதல் பகுதிக்கு வந்தாச்சு. பாருங்க, நிழல் பத்தியோ பிரதிபலிப்பு பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒளினா என்ன, அது எங்கிருந்து வருதுன்னு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். ஒளி மூலம் ரொம்ப சிம்பிளான வார்த்தை. எந்த ஒரு பொருள் தனக்கு தேவையான ஒளியை அதுவே உருவாக்குதோ அதுதான் ஒளி மூலம். இதை நாம ஒளிரும் பொருள்னு சொல்லுவோம். வெங்கட், இந்த டெஃபினிஷன், அதாவது வரையறைய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்க தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒளி மூலங்கள்ல பாத்தீங்கன்னா 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு இயற்கை மூலங்கள், அதாவது இயற்கையாவே நமக்கு ஒளி தரக்கூடிய சூரியன், நட்சத்திரங்கள், ஏன் மின்மினி பூச்சி கூட ஒரு இயற்கை ஒளி மூலம்தான். இன்னொன்னு செயற்கை மூலங்கள், அதாவது மனுஷங்க நாம உருவாக்குன மெழுகுவர்த்தி, நம்ம வீட்ல இருக்கிற பல்பு, லேசர் லைட், இது எல்லாமே. இந்த உதாரணங்களை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரியும். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாமா? இப்போ ஒரு சின்ன கேள்வி. வெங்கட், உங்க கையில இருக்கிற டார்ச் லைட் வெளிச்சத்தை ஒரு கண்ணாடி டம்ளர் மேலேயும் ஒரு மரக்கதவு மேலேயும் அடிச்சா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க வெங்கட். பொருட்களை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை ஒளி புகும் பொருட்கள். இதுங்க ஒளிய முழுசா, அதாவது கம்ப்ளீட்டா உள்ளே விட்டுடும். அதனால நம்மால அதுக்கு அந்த பக்கம் தெளிவா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கண்ணாடி. 2வது ஒளி கசியும் பொருட்கள். இதுங்க கொஞ்சம்தான் ஒளிய உள்ளே விடும். அதனால நம்மால மங்கலா தான் பார்க்க முடியும். பட்டர் பேப்பர் மாதிரி. 3வது வகை ஒளி புகா பொருட்கள். இதுங்க ஒளிய சுத்தமா தடுத்துடும், மரம் மாதிரி. அதனால நம்மால அந்த பக்கம் பார்க்கவே முடியாது. தேர்வுக்கு இந்த உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நாம இப்போதான் ஒளி புகா பொருட்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒளியை தடுக்கிற பொருட்கள். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது நம்மளோட அடுத்த டாபிக்கான நிழல்களை புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒளி தடுக்கப்பட்டாதான் நிழலே உருவாகும். இதுதான் இயற்பியல்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையான முக்கியமான ஒரு விதி. ஒளி எப்பவுமே ஒரு நேர்கோட்ல தான் போகும். ஒரு கார் மாதிரி நேரா ரோட்ல போகுமே தவிர பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போகாது. இந்த ஒரு விதிதான் நிழல்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம். அப்போ நிழல்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஒளிப்புகா பொருள் நேரா வர்ற ஒளியோட வழிய மறைக்கும்போது அந்த பொருளுக்கு பின்னாடி உருவாகிற அந்த இருட்டான பகுதிக்கு பேர் தான் நிழல். இந்த வரையறையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நிழல் உருவாகணும்னா இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பா தேவை. இது ஒரு ரெசிபி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு லைட் சோர்ஸ் வேணும். 2வது அந்த லைட்டை மறைக்க ஒரு ஒளிபுகா பொருள் வேணும். 3வது அந்த நிழல் விழறதுக்கு ஒரு ஸ்கிரீன். அது சுவரா இருக்கலாம், தரையா இருக்கலாம், ஏதோ ஒன்று வேணும். இதுல ஒண்ணு இல்லைனாலும் நிழல் உருவாகாது. வெங்கட், இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. தேர்வுல நிழலோட பண்புகள் பத்தி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. முதல் பாயிண்ட், நிழல் எப்பவும் கருப்பு நிறத்துல தான் இருக்கும். நீங்க சிகப்பு கலர் பொருளை வச்சாலும் பச்சை கலர் பொருளை வச்சாலும் நிழல் கருப்பு தான். 2வது, நிழல் பொருளோட அவுட்லைனை, அதாவது வெளிப்புற வடிவத்தை மட்டும்தான் காட்டும். உள்ள இருக்கிற விவரங்கள் தெரியாது. 3வது, ஒளிக்கும் பொருளுக்கும் இருக்கிற தூரம் மாறும்போது நிழலோட அளவும் மாறும். நீங்க டார்ச் லைட்டை கிட்ட கொண்டு போனா நிழல் பெருசாகும், தூரமா கொண்டு போனா சின்னதாகும். வாங்க இப்போ பிரதிபலிப்பு பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன யோசனை. உங்க முன்னாடி இருக்கிற புத்தகம் தானா ஒளிய உருவாக்காது இல்லையா? அது ஒரு ஒளி புகா பொருள். ஆனா நம்மால அதை பார்க்க முடியுது. எப்படி? ஏன்னா பல்ப்ல இருந்து வர ஒளி அந்த புத்தகம் மேல பட்டு நம்ம கண்ணுக்கு திரும்பி வருது, அதாவது பிரதிபலிக்குது. இப்படித்தான் நாம பல பொருட்களை பார்க்கறோம். பிரதிபலிப்புக்கு இதுதான் ரொம்ப சிம்பிளான வரையறை. ஒளி ஒரு பொருள் மேல பட்டு பவுன்ஸ் ஆகி திரும்பி வரதுக்கு பேர் தான் பிரதிபலிப்பு. ஒரு பந்த செவத்துல அடிச்சா திரும்பி வருது இல்லையா? அது மாதிரி இந்த பிரதிபலிப்புல கூட 2 வகை இருக்கு. ஒரு சொரசொரப்பான சுவர் மேல ஒளி பட்டா அது எல்லா திசையிலையும் சிதறி போயிடும். இதுக்கு பேரு ஒழுங்கற்ற பிரதிபலிப்பு. இதனால நமக்கு ஒரு தெளிவான பிம்பம் தெரியாது. ஆனா ஒரு கண்ணாடி மாதிரி வழவழப்பான மென்மையான பரப்புல ஒளிப்பட்டா அது வந்த மாதிரியே ஒரே திசையில ஒழுங்கா திரும்பி போகும். இதுக்கு பேரு ஒழுங்கான பிரதிபலிப்பு. இதனால தான் நம்மால கண்ணாடியில நம்ம முகத்தை தெளிவா பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வெங்கட்.
நீங்க தினமும் கண்ணாடி பார்க்கும்போது இதை கவனிச்சிருக்கீங்களா? நீங்க வலது கையை தூக்குனா கண்ணாடியில இருக்கிற உங்க பிம்பம் இடது கையை தூக்கும். ஏன் அப்படி நடக்குதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு அறிவியல் பேர் இருக்கு. அதுக்கு பேரு தான் பக்கவாட்டு இடமாற்றம். கண்ணாடியில பிம்பம் உருவாகும்போது இடது பக்கம் வலது பக்கமாவும் வலது பக்கம் இடது பக்கமாவும் மாறி திரியும். இதுதான் நம்ம போன ஸ்லைட்ல கேட்ட கேள்விக்கான அறிவியல் விளக்கம். சிம்பிள். நம்ம பாடத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நாம இப்போ கத்துக்கிட்ட விதிகள் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான கருவியை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். அதுதான் ஊசித்துளை கேமரா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஊசித்துளை கேமரா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பெட்டியில சின்னதா ஒரு ஊசி அளவுக்கு ஓட்ட போட்டா போதும், கேமரா ரெடி. அந்த ஓட்ட வழியா வர்ற ஒளி பெட்டியோட எதிர்பக்கத்துல ஒரு தலைகீழான பிம்பத்தை உருவாக்கும். ஆமாங்க, தலைகீழா தான் தெரியும். நீங்க பார்க்குற பொருளுக்கும் கேமராவுக்கும் இருக்கிற தூரம் மாறும்போது அந்த பிம்பத்தோட அளவும் மாறும். கடைசியா ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்லட்டுமா? நம்மளோட கண்ணும் ஏறப்புடைய ஒரு ஊசித்துளை கேமரா மாதிரி தான் வேலை செய்யுது. ஆமா, வெளியிலிருந்து வர்ற ஒளி நம்ம கண்ணுக்குள்ள ஒரு தலைகீழ் பிம்பத்தை தான் உருவாக்குது. அப்புறம் நம்ம மூளை தான் அதை நேராக்கி நமக்கு காட்டுது. பாத்தீங்களா, இவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அவ்வளவுதான் வெங்கட், நாம இன்னைக்கு எல்லா முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்டோம். நீங்க எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இந்த முக்கிய குறிப்புகளை எல்லாம் திரும்ப ஒரு முறை படிச்சு பாருங்க. நீங்க தேர்வுல கண்டிப்பா சூப்பரா பண்ணுவீங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் உங்க நண்பர்களும் சேர்ந்து இந்த விளக்கத்தை பாருங்க. எல்லாரும் நல்லா படிச்சு தேர்வுல சிறந்த விளங்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களால் முடியும்.